Daily. Taste the Daily. சரி, அண்ணாமலை அவரோட வந்துட்டாருன்னா திரும்ப பாஜகவில் வந்துட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அது எடுவிட்ட போல நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் தாண்டா அவங்களுக்கு எதிரி. ஆளுங்கட்சியா இருங்க, எதிர்கட்சியா இருங்க. அவங்க பாரு. நான் கேட்கறது உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க வரேன்? ஒருவேளை பாஜக மீண்டும் வந்தால், அவர் தலைவராக வந்தால், பாஜகவில் அவர் தலைவராக இருக்கும்போது என்னத்தை எங்களை புடுங்கினாரு, உங்களை வந்து ஆட்டி விட்டாரு, ஆட்ட என்னத்தை காட்டினாரு. ஆட்டி காட்டினாரு. அவர் விதை போட்டாரு, எனக்கு விஜய் அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் என்னடா புடுங்கினாரு, எந்த கேஸ்ல எங்கள்கிட்ட போட்டாரு, எந்த கேஸ்ல உங்க மேல கேஸ் போல நீங்க கதறி அழுதுட்டீங்க, கும்பிட்டு விழுந்துட்டீங்க, அடாடா, அதனால விட்டுட்டாரு. அடாடா. நான் கேட்கறது, திரும்ப பாஜகவில் அண்ணாமலை தலைவரா வந்தால் நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? இப்ப நீங்க இண்டிவிஜுவலா இங்க நிக்க போறீங்களா, இல்ல பாஜகவோட இந்தியா கூட்டணியில வர போறீங்களா? டேய், நாங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு வர போறோங்க. அட லூசி, என்டிஏ இப்பயே நாங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா தாண்டா இருக்கோம் டெல்லியில. அப்படியா? ஆமா. அப்ப மோடிக்கு ஆதரவு. ஆமா, சூப்பர்யா, கையை கொடுங்க. மோடிக்கு ஆதரவுன்னு சொல்லாத. அங்கிட்டுக்கும் இல்ல இங்கிட்டுக்கும் இல்ல, மது மேல் போனா ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்கணும், இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நிக்கணும். இப்படி சொன்னால்தான் டெபாசிட் அளந்துட்டு போயிட்டாரு. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். எல்லாருமே தாவே கொலையும் சரி, முதல்வர் விஜயும் சரி, நடக்கிற குற்றத்துக்குலாம் நீங்க தான் காரணம்ன்றாங்களே, என்ன அது? ஆட மாட்டாத அவருக்கு தெருக்கோணல்னு சொன்னாங்க. இதெல்லாம் வார்த்தை. அதை அவர் சொன்னாரு. பெண்களுக்கு என்று பிரத்யேக பார் அமைச்சு கொடுத்தது யாரு? பெண்களுக்குன்னு மதுரையில அதுவும் அமைச்சு கொடுத்தது யாரு? நீ தண்ணி போடலையாப்பா? நான் அடிக்கிறது இல்லையா? அடிக்கிறது இல்லையா? சரி, நான்லாம் வந்து நானெல்லாம் சாப்பிட்றேன்ப்பா. நீங்களாம் சாப்பிடுறீங்க? நான் சாப்பிட்றேன். தமிழன் எவனும் குடிக்க மாட்டான். ஆமா, நேத்திய இதுல பார்த்துக்கிட்டு இருந்தேன். 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கெல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைய. நீங்க எவ்வளவு குடிப்பீங்க? நான் எல்லாம் மிஞ்சி போனா 130 கோட்ரு. என்ன வீரன் எவ்வளவு? வீரன் அவ்வளவுதான். ராவா போட்டு படுத்துறது. ஆமா ஆமா. நீங்க கோட்டை அடிக்கிறீங்க, வாங்கி தரேன். கோட்டர் என்னடா, ஆஃப் வாங்குடா. நீங்க அடிங்க. என்ன சரக்கு ஊர்ல இருக்கறவங்கள அடிக்க வச்சீங்கல்ல? என்ன சரக்கு வாங்குற? 1848 ஆமா ஏதோ. அதெல்லாம் எல்லாரும் அதான் சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம். மேடம் சாப்பிடுறாங்கல்ல, ஏதோ 50,000 ரூபாய்க்கு அந்த சரக்கு பட்ஜெட்ல ஏதோ. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். அரசியல் பேசவே பிடிக்கல, வேற ஏதாச்சும் பேசுவோமா? வேற என்ன பேசுறது? அரசியல் வேற ஏதாச்சும் பேசுங்க, நானும் பேசுறேன், சேர்ந்து பேசுவோம். பேசுவோம். ஏதாச்சும் கேளுங்க, என்கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேளுங்க. சிச்சா, அதெல்லாம் வந்து மக்கள் பார்த்தான்னா கழுவி ஊற்றிடுவோம். ஏன் கழுவி ஊத்துறாங்க? நம்ம சாப்பிட்டேன்னா தட்டை கழுவி தானே ஊற்றணும். யார் சாப்பிட்ட தட்டை? நீ சாப்பிட்ட தட்டை. நான் சாப்பிட்ட தட்டை நான் கழுவி ஊற்றிக்கிறேன். ஆமாம், அவங்கவுங்க சாப்பிட்ற தட்டை அவங்கவுங்க கழுவி ஊற்றினா போதும். கழுவி ஊற்றிடுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அதான் சொல்கிறேன். அரசியல் பேச பிடிக்கல. ஏதாவது எங்கன்னா பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக காரணம். என்னையா சிரிக்கிறீங்க? இல்லை, அகல மாட்டாத இந்த ஒரு பழமொழி. இன்னைக்கு காலையில் நம்ம சுகி சுவன்ல அவருடைய இது பேசினாரு. நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். விஜய் மாதிரி. ஆமாம், விஜய் மாதிரி. என்ன சொல்லுவாருன்னு காத்துட்டு இருந்தா, விஜய் வந்து திமுக அரசு மீது பழி போடுறாரு. திமுகவுடைய அவர் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சரியான முடிவு எடுத்தார். எப்படியும் ஒரு 6 மாதம் வந்து பிஜேபி ஆட்சியை இங்கே கொண்டு வந்து, அதாவது கவர்னருடைய ஆட்சியை கொண்டு வந்து நம்ம இங்கேருந்து இதுக்கு போனது அங்கே ஆட்சி மாற்றத்தை பண்ணிட்டாரு. யார்? கவர்னர் மேற்கு வங்கத்தில் பண்ணிட்டாரு. அதனால திரும்ப அவரை இங்கே கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வந்து அவரை இங்கே கவர்னராக போட்டு ஒரு 6 மாதம் குடியரசு ஆட்சியை வச்சு, சரி, கவர்னருக்கு கீழே 2 அட்வைசரை போட்டு, சரி, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் தலைகளை மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டாங்க. யாரு பிளான் போட்டாங்க? பாரதிய ஜனதா கட்சி. அப்ப யார் உங்களை சொன்னது? அதான் சுகி சிவம். என்னவா இருக்காரு? என்னவா இருந்துக்கல்ல, அவர் வந்து என்னவா இருக்காரு? அவர் வந்து ஒரு பேச்சாளர். நீங்க இருந்த பேச்சாளர், வாயை திறந்தா பொய்யா வருது. அது மாதிரி அவர் பொய்யா சொல்றாரு. அது இல்லடா, நான் இப்ப இவர் சொன்ன அந்த கதைன்னு சொன்னாரு. நான் ஏற்கனவே நான் பல சேனல்ல சொல்றேன், எல்லாம் ஒரே மாதிரி பொய்யா சொல்லிட்டு தெரியும். பொய் இல்லடா, உண்மைதான்டா. 75 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிட்டான்னு புருஷன் பொண்டாட்டிய காலையில கைது. யார் அது? தாவேக்கா. அது அந்த நகர் செயலாளர். அவரு நகர் செயலாளர். அதுதான் சொன்னேன், அரசியல் பேசவே பிடிக்கல. 75 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிட்டான்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்தையுமே
கைது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது அவங்க கட்சியில் தான் இந்த கிரிமினல்ஸும் அதிகமாக இருக்காங்க. அந்த கட்சியில் எவ்வளோ இருக்கும்? எங்கள் கட்சியில் கூடையில் ஆள்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அது அவங்க ட்ரக்கில் ஆள்ற அளவுக்கு இருக்காங்க. நம்ம ஊரில் கூட தானா? ஆமாம், கூடையில் தானா? ஆமாம், கூடையில் தான். நான் கேள்விப்பட்டேன் பெரிய டாரஸ் லாரியில் வச்சு ஆள். இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து கிரிமினல்னா தெரிஞ்சு போயிடும்டா, காட்டி கொடுத்துருவாங்க. அங்கே புதுசாக தானே வந்தாங்க, புது கிரிமினல்ஸ் எல்லாம். கிரிமினல்ஸ் ஓல்டு கிரிமினல்ஸ் இதெல்லாம் டேய், இங்கே எல்லாம் கிரிமினல்னா எல்லாமே வயசான. சரி, நான் ஒன்று கேட்குறேன். எல்லாருமே தாவே கொலையும் சரி, முதல்வர் விஜயும் சரி, நடக்கிற குற்றத்துக்குலாம் நீங்கள் தான் காரணம்ன்றாங்களே, என்ன அது? எனக்கு புரியலை. என்ன இருமெல்லாம் வருது? இல்லை, எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. சரி, அதாவது ஆட மாட்டாத அவருக்கு தெருக்கோணல்னு சொன்னாங்க. இதெல்லாம் வார்த்தை அதை அவர் சொன்னார். இந்த வார்த்தையும் சொன்னார். அதாவது அந்த எப்பயுமே நல்லா ஆடுவீங்களே, எதுக்கு நீங்கள் இந்த தடவை நீங்கள் நல்லாவே ஆடலேன்னு கேட்டாங்களாம் பொதுமக்கள். கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், தெரு கோணலாக இருந்துச்சு, அதனால தான் என்னால் சரியாக ஆட முடியாது. ஆமாம், பல்லவ மேடாக இருந்தால் எப்படி ஆடுறது என்ன அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான். அது மாதிரி திமுக காரன் ஆட்சி பண்ணதுனால எல்லாமே அவங்க தான் விட்டுட்டு போயிட்டானுங்க. எனக்கு புரியல, அதான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. எப்பா, அதாவது அண்ட புழுகை ஆகாச புழுகைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, இது எந்த புழுகைங்கன்னே தெரியல. அண்ட புழுகை யார்? நீங்க. ஆமா. ஆகாச புழுகு அவங்க. ஆமா, ரெண்டு பேரும் ஒண்ணு கொண்டு சலச்சது இல்ல. ஆமா, நான் எங்க போய் சொல்றது? போய் முட்டிக்கு அந்த அப்படித்தான் மன்னன் போல போக பார்த்தா நான் என்னத்த சரி ஏதாச்சும் மாற்றணும்னு பார்த்தா இங்கிட்டும் அதே கதியா இருக்கு, அங்கிட்டும் அதே கதியா இருக்கு. மாற்றம் என்பது மாறாத ஒன்று. அதுதான் சொல்றேன். அது மாற்றம் நல்ல மாற்றம் அந்த இல்லை, ஏமாற்றம் அவ்வளோ இருக்கு. மாறாதது ஒன்று, மாற்றம் என்பது மாறாத ஒன்று. பெண்கள் இன்னைக்கு இப்படி குடிக்க, அதுவும் 18 வயது 17 வயது பிள்ளைகள் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு அதுவும் பப்புக்கு போகுதுங்க அப்படின்னா இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ஈவேரா தானே. சவுண்டே வரக்கூடாது, அப்படியே டவுன் பண்ணுங்க. நான் கேக்குற கேள்விக்கு பதில் மட்டும் டக்கு டக்கு. அவரா குடிக்க சொன்னாரு. அவர் தோட்டத்துல இருந்த 500 மரங்களை அந்த காலத்திலேயே கல்லு இறக்குறாங்கிறதுக்காக. ஆமா, கல் இறக்குற மரத்தை வெட்டி போட்டு எல்லாத்தையும் சரக்கு அடிங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. அவ்வளவு மரங்களை வேற காங்கிரஸ் இங்க பாரு. அந்த அது யார் ஆட்சி? இது பிரிட்டிஷ்கார ஆட்சியிலே அத்தனை மரங்கள் வெட்டி பண்ணாரு. அவரா குடிக்க சொன்னாரு. ஆம்பளை குடிக்கிறதே தப்பு. ஏய் லூசு பல, அவரா குடிக்க சொன்னாரு. என்ன பேச விடுங்களே. என்னடா உன்ன ஆம்பளை குடிக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல பெண் பிள்ளைகள், அதுவும் சிறிய வயது கொண்ட பெண்களே நீ குடிக்க வர்றாங்கன்னா யாரு காரணம்? வீட்டை விட்டு வெளியே வா, நேரா பார்க்கு வா. ஆம்பளை குடிச்சா நீனும் குடி, ஆம்பளை ஏதாச்சும் வச்சிருந்தா நீனும் வச்சுக்க. 100 சொச்சம் பப்புக்கு கையெழுத்து போட்டது யாரா? நீங்க. அட லூசு, நாங்க எங்கடா கையெழுத்து போட்டோம்? நீங்க போடலையா? இப்ப நீங்க போடாம எத்தனை பப்பு இருக்கா உள்ள? நாங்க எங்க ஆட்சியில பப்பு இல்ல, நாங்க யாருக்கும் பப்பு விடல, பறவையும் விடல. குடிக்கிறது அவன் பாடு, வைக்கிறது அவன் பாடு. நான் கேட்கறது, இன்றைக்கு பெண் பிள்ளைகளே, அதாவது பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய பெண் பிள்ளைகள் இன்னைக்கு குடிக்க வந்துட்டாங்கன்னா யாருடைய வழிகாட்டுதலின்படி வந்தாங்க? அதான் என்னுடைய கேள்வி. வழிகாட்டுதல் யாரு வழிகாட்டு? உங்க வழிகாட்டுதல் தான். எங்க வழிகாட்டுதல் இல்ல. என்ன அப்படி சொல்றீங்க? பஃப் எங்க ஆட்சி காலத்துல இல்ல, ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்திலே பஃப் எல்லாம் திறந்தாச்சு. ஓ, புரியுமா உனக்கு? தெரியாதா? அந்த அம்மா தான் மொத்தம் சென்னையில மட்டுமே பெண்களுக்கு என்று பிரத்யேக பார் அமைச்சு கொடுத்தது யாரு? பெண்களுக்குன்னு மதுரையில அதுவும் அமைச்சு கொடுத்தது யாரு? கேட்ட கேள்விக்கு பதில் யாரு? இங்க பாரு, உங்களுடைய தானைய தலைவி கனிமொழி அக்கா. இங்க பாரு, பெண்கள் வந்து ஆண்களோட சேர்ந்து தண்ணி அடிக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல பெண்களுக்கு தனியா அவங்களோட சேர்ந்து அடிச்ச கூட தனியா வேணா அடிக்கலாம், தனியா அடிக்கலாம். அது நல்லது. ஏன்டா எந்த நாட்டுலடா தண்ணி அடிக்காம இருக்கானுங்க? வந்துட்டீங்கல்ல, அதான் கரெக்டா பாயிண்ட். நீ தண்ணி போடலையாப்பா? நான் அடிக்கிறது இல்லையா? அடிக்கிறது இல்லையா? சரி, நான்லாம் வந்து நானெல்லாம் சாப்பிட்றேன்ப்பா. நீங்களாம் சாப்பிட்றீங்க? நான்லாம் சாப்பிட்றேன். தமிழன் எவனும் குடிக்க மாட்டான். ஆமா, நேத்திய இதுல பார்த்துக்கிட்டு இருந்தேன். 50,000 ரூபாயும் ஒரு 24 ounce உள்ள ஒரு பாட்டில். அதான்டா ஒரு பெரிய ஃபுல் பாட்டில் இருக்குல்ல, ஃபுல் பாட்டில் வந்து 50,000. அதைத்தான் நயன்தாரா மேடம் சாப்பிட்றாங்களாம். எதுக்கு இப்போ அவங்க நம்மளுக்கு? இல்லை நேற்றுக்கு நயன்தாரா மேடம் அதை சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு இதுவும் இதில் வேண்டாமா, வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? இல்லை அதெல்லாம் நேற்றுக்கு பால் வாங்கி கொடுத்து விட்டுருச்சு. சரி, நான் என்ன சொல்றேன், இது அந்த பொண்ணு மட்டும் இல்ல, மற்ற நடிகைகளும் குடிக்கிறாங்க. ஆனா எல்லாமே விலை வந்து அவங்களும் நல்ல விலையோட 50,000 உடலுக்கு நல்ல. டேய் லூசு, இது வாங்கி குடிச்சதான் 50,000. 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கெல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைய. நீங்க எவ்வளவு குடிப்பீங்க? நான் எல்லாம் மிஞ்சி போனா 130 கோட்டு. என்ன வீரன் எவ்வளவு? வீரன் அவ்வளவுதான். ராவா போட்டு படுத்துறது. ஆமா ஆமா,
இதே நீங்க பிள்ளைகளுக்கு சொல்ற அட்வைஸா? ஆமா, மானம் கட்டப்பல. என்னைய திட்டுறீங்க? நான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு காலத்துல காஃபி டீ கூட குடிக்காம வளர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன்டா. கொடுக்கவே பிடிக்காதா? காஃபி டீ கூட குடிக்க மாட்டோம். ஓ, ஆனா ஊர்ல இருக்கவங்கள குடிக்கணும். அன்னைக்கு சாராய கடை வச்சு நடத்துனீங்க, கரெக்டா? அதுக்கு என்ன தப்பு? நீங்க மட்டும் குடிக்க மாட்டீங்க, ஊர்ல இருக்கவங்கள குடிச்சு அழியணும், அப்படித்தானே? அதைத்தான் நான் தான் மாத்தி விட்டுட்டேனே. நடத்துனீங்களா இல்லையா? சும்மா ஒரு 10 நாள் 10 நாள் நடத்தினாலும் தொட்டு நாள் ஊருகாதான், அள்ளி தினாலும் ஊருகாதான். அதான் நடத்தி போட்டு இவர் மட்டும் நான் குடிக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க கோட்டை அடிக்கிறீங்க, வாங்கி தரேன். கோட்டர் என்னடா, ஆஃப் வாங்குடா. நீங்க அடிங்க. என்ன சரக்கு ஊர்ல இருக்கவங்கள அடிக்க வச்சீங்கல்ல? என்ன சரக்கு வாங்குற? 1848 ஆமா ஏதோ. அதெல்லாம் எல்லாரும் அதான் சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம். மேடம் சாப்பிடுறாங்கல்ல ஏதோ 50,000 ரூபாய்க்கு அந்த சரக்கு பட்ஜெட்ல ஏதோ. அப்போ போ, ரோட்ல போ அப்படியே. சரியா, நான் கேட்குறேன், அந்த பிள்ளைங்க இறந்துச்சுல்ல, இந்த ஸ்கூல் பிள்ளைங்க இவ்வளவு தூரம் பஸ் ஏறி வந்து இவ்வளவு தூரம், அது வெளியூர் பாரு பிள்ளை இங்க வந்து ஒரு இடத்துக்கு போகுது பசங்களோட போய் அப்படின்னா, இது எப்படி கலாச்சார முன்னேற்றம் சொல்லுவீங்களா இல்லை கலாச்சார சீரழிவுன்னு சொல்லுவீங்களா? கலாச்சார சீரழிவு, முன்னேற்றம் இல்லை அது. கலாச்சாரம், அதாவது பப்ல வந்து பெண்ணு மட்டும் போனாலும் அலோவ் பண்ண மாட்டான், ஆணு மட்டும் போனாலும் அலோவ் பண்ண மாட்டான். 2 பேரும் ஜோடியா போனா தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த பயலுக திட்டம் போட்டு இந்த பிள்ளைகளை லவ் பண்ணி வாமான்னு கூட்டிட்டு போய் பண்ணியா? அப்படிலாம் தகவல் எதுவும் இல்லையே. அது நான் தான் சொல்றேன்னு இல்ல, அதான் இல்லைன்னா அந்த பிள்ளை எதுக்கு அவங்க கூட போகுது? ஏன்டா இருக்கும். ஆமா, ஃப்ரெண்டு தான். அதான் லவ். இப்பதான் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு பேர் தான் இன்னொன்னு வச்சுட்டாங்களே சுப்ரீம் கோர்ட்ல, லிவிங் டுகெதர்னு. லிவிங் நீங்க இருந்திருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன். நான் இருந்த காலத்துல எல்லாம் அப்படி இருந்திருந்தா தான் சந்தோஷமா இருந்திருக்கு. இப்போ இருங்கள என்ன குறைச்ச இப்ப? ஆமா, இப்ப எனக்கு 80 வயசுல சாக போறனால. 80 வயசுல தான் என்ன பண்ணாரு? 80 வயசு இல்ல, அவர் 72 வயசு. நமக்கு என்ன வயசாகுது? எனக்கு 80 வயசாச்சு. பொய் சொல்லக்கூடாது, 75. எவன் சொன்னான்? நான் தான். பிறந்தனால எனக்கு தெரியும் எப்ப. போடா லூசு. 80 ஆயிருச்சா? உண்மைக்குமா? லூசு பல. அது ஏடிஎம் கார்டு. இந்த பாரு. ஐயப்பா, என்ன போட்டோ பயங்கரமா இருக்கு. 12/1/1948 சுதந்திரம் அடைஞ்சு அடுத்த வருஷமே பிறந்துட்டீங்களா? என்ன அப்படி சொல்றீங்க? என்ன அப்படியே சொல்றீங்க? போட்டோலாம் பயங்கரமா இருக்கே. இருக்குல்ல, அதுலலாம் முடி நிறைய இருக்கு. முடி எங்க இருக்கு? தலையில முயற்சியில தான் இருக்கு. சரி ரைட். இப்போ 80 வயசு ஆச்சு, பண்ணக்கூடாது நீங்க லிவிங் டுகெதர்? கண்ணு, யார் தேவையில்லைன்னா அவங்கவுங்க மனசை பொறுத்தது, அவங்கவுங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து. நீங்க எப்படியே இருந்துட்டு போங்க. நான் கேட்டது, இன்றைக்கு இந்த பிள்ளைகள் பார்க்க போய தண்ணி அடிக்கிறதே கலாச்சார சீரழிவுன்னு சொல்ற நீங்க, அந்த பிள்ளைங்களை போய் பாலியல் சிண்டல் பண்ணி காரை விட்டு மோதனா பாருங்க, அவனை என்ன சொல்றீங்க? அவனை அந்த இடத்துலயே அவனை நறுக்கி போட்டிருக்கணும். யாரு? அரசு தான் பண்ணணும், நம்ம பண்ண முடியாது. தனியார் பண்ணணும்னா அது கொலையாயிடும். தனியார் ஆக்கிடுவோமா? அரசு தான் அதை ஷூட் பண்ணணும், என்கவுண்டர் பண்ணணும். என்கவுண்டரா? ஆமா. இந்த மாதிரி நீங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்து எத்தனை என்கவுண்டர் பண்ணீங்க? நாங்க பண்ணது கணக்குல அடங்கா என்கவுண்டர். யாரு? கொலை வழக்குல இருக்கவன, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நமக்கு எங்க அப்ரூவர் எகென்ஸ்டா வந்துடும் அவனை, திருவேங்கடத்தை இப்படி தானே போட்டீங்க எல்லாத்தையும். யாரையாச்சும் பெண்களை பேசுறியாடா லூசுப்பல? சரி, என்ன புத்தி கட்டத்தனமா? என்ன புத்தி கட்டத்தனமா பேசுற? என்ன எங்க ஆட்சி காலத்துல எவன்டா இப்படி எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் மேல இன்னொரு விமர்சனம் வருது. உங்க ஆட்சியில எதுவுமே வெளியே தெரியாம மூடி மறைச்சிட்டீங்க, இந்த ஆட்சியில் நடக்கிறது எல்லாமே வெளியே அப்படியே ஓபன். இது எந்த மானம் கட்ட பையில? அவங்க அந்த மீடியா பூரா அவனுக்கு தானடா வச்சிருக்கான். நேத்துக்கு பாரு, அவன் இந்த இதுக்கு திருச்சிக்கு போனான்ல, எந்த மீடியா ஓபன் பண்ணாலும் அவன் திருச்சியில பேசுறத காட்டுறான் லைவ்ல. அவன் இங்க இருந்து போறான், வர்றான், வச்சான், எடுத்தான், ரோட்ல போறான், தெருவில் போறான், அவன் அப்படிங்கிறது பூரா போடுறான். அவன் வைத்தறிச்சல்லடா, அவன் பூரா மீடியா பூரா அவனுக்கு இருக்குங்கிறது ப்ரூஃப் ஆகுதா இல்லையா? சரி, அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி நாங்க மூடி மறைக்க முடியும்? மூடி மறைக்க முடியாது. நாங்க பாரு, தண்ணிக்குள்ள இருந்து மூச்சு விட்டா அது வெளியில கும்பிடு முட்டை சொல்றீங்க. ஆமா, நாகரிகம் கருதி. ஆமா, ரைட். அப்புறம் சரி, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? வியாழக்கிழமை. ஜூன் 4 தானே? ஜூன் 4. யாருடைய பிறந்த நாள்? ஜூன் 4 பிறந்த நாள்டா. மே 4 தான் மேடத்தோட பிறந்த நாள். எந்த மேடம்? அட மேடம்னு சொன்னா ஒத்துக்கிட்டு போ. எந்த மேடம்? ஐயா குசும்பு, உங்களுக்கு நான் யாரை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எங்க கொண்டு என்ன இழுத்து விடுறீங்க? என்ன இழுத்து விடுறேன்? பார்த்து ஆட்சி அவங்க கையில இருக்கு. ஆட்சி அமைக்கிற அன்னைக்கு நான் சொல்ல வந்து ஜூன் 4 இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள்னு கேட்டேன். உங்க திமுக ஆட்சியில கண்ணில் விரல விட்டு ஆட்டினார்ல அண்ணாமலை, அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளுக்கு எனக்கு என்ன வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நேத்து எங்க தலைவருடைய பிறந்த நாள். நேத்து அவரை யாரு கேட்டா? இவரை பார்த்து சொல்லுங்க. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அண்ணாமலை இன்னொன்னாமலை இதெல்லாம் கொழுப்பு. ஒழுங்கா வாழ்த்து சொல்லுங்க. நான் எப்பயுமே அவரை நொண்ணாமலைன்னு தான் சொல்லுவேன். என்ன நொண்ணாமலை? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அப்ப நானும் சொல்லி போடுவேன். சொல்லு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. நீங்கள் நாகரிகம் சொல்லாம இருக்கீங்க உங்க தலைவரை. நான் சொல்றேன்டா, கேள்றா.
திரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களை நீண்ட காலம் வாழ்வதற்கு, வாழ்க்கை வசதியோடு வாழ்வதற்கு நீங்கள் போட்டு வந்த அக்ரிமெண்ட், அமித்ஷாவுடன் போட்டு வந்த அக்ரிமெண்ட்டை ஐயா சட்டப்படி நிறைவேற்றுவதற்கு வந்த மைந்தன். யார்? RSS மைந்தன். அவர் குப்புசாமி மைந்தன். குப்புசாமிக்கு மைந்தன்டா, RSS உடைய தத்து பிள்ளை. சரி, ஆமா. அவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி வச்சு அவர் வந்து விவசாயம் பண்ணாரு. அதனால 2200 கோடி வச்சிருக்காரு. ஆட்டுக்குட்டியை வச்சு விவசாயம் பண்ணி வரக்கூடாதா? அவர் ஆட்டுக்குட்டி வச்சாரு, IPS படிச்சாரு, இந்த வந்தாரு, சம்பாரிச்சாரு. நீங்க என்ன பண்ணீங்க? சாராய கடை நடத்துனீங்க. அப்புறம் என்னது மகளிர் மன்றமா என்னமோ நடத்துவீங்களே சிட்டில, அங்கங்க அது நடத்துனீங்க. அப்புறம் கொள்ளை அடிச்சீங்க, ஊழல் பண்ணீங்க, கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இதான் உங்களுடைய கொள்கையே. இப்படி எல்லாம் ஓட்டி வந்து நீங்க 2500 பல லட்ச கோடி சம்பாரிச்சிட்டீங்க. அவர் IPS ஆனாரு, கட்சி தலைவரானாரு, தனியாக போய் பிசினஸ் பண்ணாங்க, சம்பாரிச்சாங்க. அங்க ஓப்பனா காட்டுறாங்க. நீங்க காட்டுங்களேன் இந்த மாதிரி. பிசினஸ் பண்ணாரு, தோல் பிசினஸ் பண்ணாரா? இல்ல, ரியல் எஸ்டேட் பண்றாங்க. ரியல் எஸ்டேட். ஜி ஸ்கொயர். ஜி ஸ்கொயருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க தான் டீலிங் ஆம்ல. அட லூசு, நான் தான் அதில் ஒரு ஒன்றா. அப்புறம் அவரால் சொல்கிறேன் விளக்கமாக. அப்புறம் திருப்பிக்கிட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, அவருக்கு வந்து உடனே அதில் வந்து 2200 கோடி ரூபா கிடைச்சிருமா? எதில்? அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில். அது அவங்க பாடு, அவங்க பாடு, அவங்க காமிச்சிட்டாங்களே எல்லாத்தையும். நீங்கள் காமிங்க அது மாதிரி. ஐயாவுக்கு அக்கௌண்ட்லேயே மொத்தம் 40,000 தான் இருக்கு, கையில் 10,000 தான் காசு இருக்கு, சொந்த பேரில் காரே இருக்காது. ஆமாம், அவ்வளோதான். இவ்வளோ நாள் சம்பாரிச்சது அவ்வளோதான். இல்லை, உண்மைதான். உண்மை தானே? நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க? என்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்கா? வெளியில ஒரு ஆடி கார் நிக்குது, வீட்டுல ஒரு பியூண்டோலி கார் நிக்குது. இதெல்லாம் எப்படி சம்பாரிச்சீங்க? எல்லாம் அப்படித்தான். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அந்த கையே கரப்ஷன்ல ஊறி போன கை. கையே கரப்ஷன் தான். நல்லா இருக்கே. குபேர ரேகை நல்லா ஓடுதியா? ஓடுது நல்லா ஓடுது. ஆமா. அண்ணாமலை அவர்கள் இப்போ வரப்போறாரு கட்சியில இருந்து வெளியேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க பாஜக தொடர போறான்னு சொல்றாங்க. உங்களுக்கு எது சேஃப்டி? நாய் வலப்பக்கம் போனா இடப்பக்கம் போனா, இதெல்லாம் ஓவர். எங்களை கடிக்காம போனா சரிடா. யார் நாய்? அதெல்லாம் யாரையும் நான் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய. அப்புறம் ஏன் சொன்னீங்க? நீ கேட்டது கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எங்களை கடிக்காம வலப்பக்கம் போனா என்ன, இடப்பக்கம் போனா என்ன? எங்களுக்கு என்ன ஏன் கடிக்குது? சும்மா பண்ண நாய் கடிக்காது, கல்லை விட்டு எரிஞ்சாதான் கடிக்கும். அப்புறம் என்ன? நாங்க என்னோட தமிழ்நாட்டு மக்கள் மேல கல்லை விட்டு எரிஞ்சிருக்கீங்க. ஊழல் இடப்பக்கம் போனாலும் சரி, வலப்பக்கம் போனாலும் சரி, எங்களை கடிக்காம போனா சரி. போதுமா? என்ன போதுமா? போதுமா? போதாது. அப்ப சொல்லு. அவரு நீங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம்லாம் இருக்கட்டும், அவர் ஒரு வேலை தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாலும் என்ன பண்ணுவீங்க? அந்த கட்சியில் போய் நான் ஜாயின் பண்ணி. நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்களா? என்ன நொண்ணாமலை நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுறீங்க? அதனால என்ன, இப்போ திட்டம் செய்வோம். திட்ட திண்டுக்கல், வைய வைரக்கல், அவ்வளோதான். வேற தட்ட மேலும். சரி, அண்ணாமலை அவரோட வந்துட்டாருன்னா திரும்ப பாஜக வந்துட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அட எடுவிட்ட போல, நாங்க ஆளுங்கட்சியா இருந்தா தாண்டா அவங்களுக்கு எதிரி. ஆளுங்கட்சியா இருங்க, எதிர்கட்சியா இருங்க. நான் கேக்குறது உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க வரேன். ஒருவேளை பாஜக மீண்டும் அவர் தலைவராக வந்தால், பாஜகல அவர் தலைவரா இருக்கும்போது என்னத்தை எங்களை புடுங்கினாரு? உங்களை தான் ஆட்டி விட்டாரு, ஆட்டி காட்டினாரு. அவர் விதை போட்டாரு, இன்னைக்கு விஜய் அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் என்னடா புடுங்கினாரு? எந்த கேஸ்டா எங்கள்கிட்ட போட்டாரு? எந்த கேஸ்டா எங்க மேல கேஸ் போல நீங்க கதறி அழுதுட்டீங்க, கும்பிட்டு விழுந்துட்டீங்க. நான் கேட்கறது, திரும்ப பாஜக அண்ணாமலை தலைவரா வந்தால் நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? ஏன்னா காங்கிரஸ் தாவேகாவோட போயிருச்சு. இப்ப நீங்க இண்டிவிஜுவலா இங்க நிக்க போறீங்களா, இல்ல பாஜகவோட இந்தியா கூட்டணியில வர போறீங்களா? நாங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு வர போறீங்க. அட லூசி, என்டிஏ இப்பயே நாங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா தாண்டா இருக்கோம் டெல்லியில. அப்படியா? ஆமா. அப்ப மோடிக்கு ஆதரவு? ஆமா. சூப்பர்யா, கையை கொடுங்க. மோடிக்கு ஆதரவுன்னு சொல்லாத. அங்கிட்டுக்கும் இல்ல இங்கிட்டுக்கும் இல்ல, மது மேல் போன ரெண்டும் கேட்டேன். இதுக்கு வெக்கமாவே இல்லையா? என்ன மஸ்துக்கு ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்கணும், இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நிக்கணும். இப்படி சொன்னால்தான் டெபாசிட் அளந்துட்டு போயிட்டாரு. யாரு? லாரியில அடி. அவருக்கு அது கவலையே இல்லையா? ஏன்னா வெற்றியை கண்டு தோல்வியை வருவனுக்கு தான் மனது வலிக்கும். அவர் தோல்வியிலேயே இருப்பவர், அவருக்கு பெரிய வழி கிடையாது, மீண்டும் வந்துருவாரு. ஆனா நீங்க நாங்க எங்களையே 5 ஆண்டு காலம் சொகுசு வாழ்க்கை. என்ன இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்பதான்டா சொகுசு வாழ்க்கை. அந்த 5 ஆண்டு காலம் முள் படுக்கடா. அப்படியா? ஆமாடா, முள் படுக்க மாதிரி தெரியல. திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட கேட்டு பாரு. அவர் நிம்மதியா சினிமாவில் நடிச்சுக்கிட்டோமா, என்னத்தையோ போனோமா வந்தோமான்னு தெரிஞ்சாரு பாவம் புள்ள. அவரை கொண்டுட்டு வந்து இப்ப முதலமைச்சர் ஆக்கி வச்சுக்கிட்டு அவர் இந்த படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. படாத பாடுபட்டான். நேற்று ஜோடங்கர் பேசுறாரு, திமுக இன்னமும் எங்களுடைய இந்தியா கூட்டணியில தொடருது அப்படிங்கிறார். அந்த லூசு பயலுக்கு மண்டையில மயிர் இல்ல. உங்களை மாதிரி எனக்கு மாதிரி மயிர் இருக்குடா, மூளை இல்ல. மூளை கட்ட பய, அந்த பய ஒடுக்கி பய அவன் கிடக்குறான் பிச்சைக்காரன். இப்ப போய் காலையில போய் காலில் விழுந்து நேத்துக்க. யாரு காலில்?
திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய காலில் விழுந்து அவங்களுடைய கட்சிக்கு அந்த ராஜ்யசபா இது பண்ணதை ஏண்டா இவ்வளோ பெரிய எம்எல்ஏ வந்திருக்கு, 108 எம்எல்ஏ ஜெயிச்சு வந்திருக்காரு, அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கட்சிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கட்டும்னு சொல்லி அவர் ராஜ்யசபா அனுப்புறதா, அதை விட்டு காங்கிரஸுக்கு ராஜ்யசபா கொடுக்குறாராம். எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. 4 எம்எல்ஏ. நான் தான் சொல்றேன், நீங்க என்டிஏ பக்கம் வந்துருங்களே, பாஜக பக்கம் பேசாம தம்பி. ஏன்னா இது குருடுன்னு தெரிஞ்சு போச்சு, அதோட இனி வாழ்க்கை நடத்துறது வேஸ்ட். அப்ப என்ன பண்ணணும், டக்குன்னு இங்கிட்டு ஜம்ப் அடிச்சிருங்க. அது செவிடா இருக்கா? நாங்க அரசியல் சரி இல்ல. யார் நீங்க? நீங்க தானே சொன்னீங்க அரசியல்ல வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இருக்க கூடாது. அதெல்லாம் வேற. நாங்க அரசியல்ல அயோக்கியத்தனம் இல்லாம அருமையான 5 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்திருக்கோம். இப்பதான் ஞானசேகரன் என்ன அராவடித்தனம் இல்லையா? ஜாபர் சாதிக் இல்லையா? ஜாபர் சாதிக்கு எங்களுக்கு என்னடா? ஏண்டா நீ தான் இப்போ எங்கள் பிஜேபியில் இருக்க, நீ நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அதுக்காக ஒட்டுமொத்த பிஜேபியில் இருக்கேன் போயிட்டீங்க ஒரே வார்த்தையா? சரி, எங்க இருக்க? விஜய்க்கு பேசுனா டிவிக்கேன்றீங்க, இங்கிட்டு பேசுனா பாஜக. என்ன கட்சி தான் நீங்க? எந்த கட்சியோ நீ இருக்க? திமுக இருக்கேன். சரியா, நீ திமுகலயே இருக்க. நீ என்னத்தையோ ஒரு பவுடரை கடத்துற இல்ல ஒரு கஞ்சா என்ன பண்ணுவாங்க? திமுக காரன் அதுக்காக திமுக தான் உனக்கு கொடுத்து கடத்த சொல்லிச்சா? ஆமா, நீங்க தானே கடத்த சொன்னீங்க, கேட்டீங்கல்ல? ஆமா, லூசு பயலுங்களா? உங்களை எதை கேட்டாலும் லூசு பயலுன்னு சொல்லுவீங்க. இல்ல கண்ணே, நீங்க இப்ப வர எல்லாத்துக்குமே எங்க ஆட்சி. நான் சத்தியம் பண்ணி தரேன், இன்னில இருந்து திமுக திட்ட மாட்டேன், பேச மாட்டேன். திராவிட மாடல் ஆட்சி 2-0. ஆமா, ஓட்டு இருக்கே, ஓட்டுதான். அந்த ஓட்டு இருக்கு பாரு, அதனுடைய ஆட்சியை இனி எந்த கொம்பனாலும் தமிழகத்தில் கொடுக்க முடியாது. சத்தியமாக நான் சொல்கிறேன்டா. நாங்கள் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நாங்கள் பண்ண டெவலப்மெண்ட்டு இருக்கட்டா. எல்லாமே பிரியாணி போட்டு செத்து போயிட 10 பேர் கவலைக்கிடமா இருக்காங்களா? அதுதான்டா. அது தெரியுமா உனக்கு? என்ன தெரியுமா? பிரியாணி சாப்பிடுவீங்க? இங்கதான் பக்கத்துல தான், ரொம்ப தூரத்துல இல்ல. ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஏதோ ஒரு கம்பெனில மதிய சாப்பாடு போட்டுருக்காங்க. அதான்டா பிரியாணி சாப்பிட்டு 10 பேர் கவலைக்கிடம். 10 பேர் இல்ல, 10 பேர் கவலைக்கிடம், 90 பேர் ஆஸ்பத்திரியில அட்மிட்டட். அவங்க பொழைச்சிருவாங்க. இந்த 10 பேர் ரொம்ப சீரியஸாமே. இது அந்த 90 பேர்த்துல இன்னும் ஒரு 20 பேர் போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் என்ன? எல்லாமே பிரியாணி இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் விஜய், ஜோசப் விஜய் தான். அப்படி வாங்க. இந்த 5 வருஷமா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அது அவன் தனி மனித ஒழுக்கன்றீங்க, இவன் நீங்க அவன் நீங்க. இப்ப மட்டும் எங்கேயோ பிரியாணி போட்டதுக்கு விஜய் காரணம். ஆமா, அவனுடைய இப்ப நான் ஒண்ணு இல்ல, நான் கேக்குறது மிரட்டுறேன். அத விஜய் அந்த திமிரு தான் அவர் உங்களை திமிரு பண்ண விட்டு, அவர் பண்ண விட்ட திமிரா? ஆமா, அவர் பண்ண விட்ட திமிர்ல நீ கத்தி ஞானசேகர் அண்ணாடி சீட்ல ஏறி குதிக்கும் போது அது அவன் பாடு தனியா பண்ணேன்னு நீங்க. அவனுக்கு பிரியாணி சாப்பிட்டதுக்கு விஜய் என்ன பிரியாணி ஒரு அந்த மட்டன்ல வாடையே வந்திருக்கு. போட்டது சிக்கன் பிரியாணியா என்னமோ ஒரு கழுத வாடை வந்திருக்கு. அந்த வாடை வந்ததை பொருட்படுத்தாம தின்னு இருக்காங்க. அவங்க சொல்லணும் எல்லாம் நாக்கு செத்த பேலுங்க. நாக்கு செத்த பேலுங்க. எது கெட்டு போச்சுன்னு தெரியுது இல்ல? இல்ல அவனுக்கு பாவம் வேலை பார்த்து ரொம்ப வந்து கெட்டு போச்சுன்னு சொன்னா நாம தூக்கி ஓராம போட்டுருக்கானு. இல்ல அதை கொடுத்தா பாருங்க, அவனை கொடுத்தா பாருங்க, அவனை தூக்கி போட்டு மிதிக்கானு. இல்லாட்டி இல்ல அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன். இப்ப சீல் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரியாணி இல்ல, விஜய் தான். ஜோசப் விஜய், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன். அந்த பூணூல் வெங்கட்ராமன் கிராஸ் பெல்ட். அந்த கிராஸ் பெல்ட்டும் ஜோசப் விஜய் தான். உங்களுக்கு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் ஒருத்தர் வந்தார்ல, ஒரு பேர் என்ன? அவன் ஒரு பூணூல். அப்ப மட்டும் உங்களுக்கு பூணூல் தேவைப்படுதா? இங்க பாரு, அதெல்லாம் நாங்க எடுபடியா தான் வச்சுக்குவோம். அதெல்லாம் ஆட்சி பொறுப்புகள்லாம் வர முடியாது. ஆமாம், அந்த வெரைட்டி. நேற்றுக்கு ஒருத்தன் சொல்கிறான்டா, அதாவது சீஃப் செக்ரட்டரி கிறிஸ்துவர், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் கிறிஸ்துவர், அவர் அமைச்சரவையில் இருக்க 9 அமைச்சர்கள் கிறிஸ்துவர்கள், அதுக்கப்புறம் போலீஸ் கமிஷனர் கிறிஸ்துவர். என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு ஒட்டு மொத்தமா அதிகாரிகள் அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். அதே மாதிரி திமுக ஆட்சியில துணைமுதல்வர் உதயநிதி என்ன சொன்னாரு? என் மனைவி ஒரு கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவர் என்று சொல்வதை நான் பெருமை கொள்கிறேன். என்ன, கிறிஸ்தவ மதத்தை பத்தி எந்த இழிவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்து மதத்துல யாராச்சும் சாமி கும்பிட்டு கோயில் பொம்மை இருந்தா அது அசிங்கமான பொம்மைன்றது, அது சனாதன தர்மம்ன்றது, அவங்க என்ன பெரிய ஆளான்றது, அது பூ நூலான்றது, இந்த கேள்வியெல்லாம் கேட்டது யாரு? நீங்க இன்னைக்கு வந்து பாடம் எடுக்க கூடாது. அவர் என்ன சொன்னாரு? அவருடைய ஒய்ஃப் வந்து கிறிஸ்தவ குடும்பம்னு சொன்னாரு. அவர் ரெக்கார்டு காட்டவா? அவரே சொன்னார் நானும் ஒரு கிறிஸ்தவன் பெருமைப்படுறேன்னு சொன்னார் அவரு. இல்ல
அவரு சொன்னாரியா சொன்னான்னு சொல்லக்கூடாது என்கிட்ட. சரி நீங்க என்ன பண்ணீங்க? இந்து மதத்தை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துனீங்க சொல்லுங்களேன். இந்து மதத்தை பத்தி பேசுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. உங்களுக்கு அருகதை இல்லை, எங்களுக்கு தான். திமுகவில் யாருக்கும் அருகதை இல்லை. ஏன்னா ஒண்ணு எல்லாத்தையும் ஒண்ணு போல பார்க்கணும், இல்லைன்னா எல்லாத்தையும் எதுக்கணும். இந்த மற்ற மதங்களில் உள்ள கடவுள்களை பத்தி பேசுவதும் இல்லை, எதிர்ப்பதும் இல்லை. ஆனா இவன் இந்து கடவுளை மட்டும் பிள்ளையாரை கேட்டா திட்டுறது, முருகனை கேட்டா திட்டுறது, வழுக்கப்பாறையில் அவர் என்ன பண்றான்னு கேட்கறது, சிவனை கொச்சப்படுத்துறது, பார்வதியை கொச்சப்படுத்துறது, எத்தனை கடவுளை கொச்சப்படுத்திருக்கீங்க எல்லாத்தையும். அது பூரா கோயிலில் மணி ஆட்டுறவன் பூரா மணி ஆட்டிக்கிட்டு அவன் பூரா நோகணுமா அவங்க மணி ஆட்டுவாங்க. இங்க சர்ச்சிலையும் மசூதியில என்ன பண்றாங்க? அவன் ஃபாதர் அவன் என்ன பண்றான் சொல்லுங்கயா? ஒன்றும் பண்ண மாட்டான். அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து மத சார்பற்றவங்களா? நீங்க முஸ்லீம் லீக்னு வச்சா அது மத சார்பற்றவன். இங்க பாஜக இந்துத்துவான்னு சொல்லிட்டாலே அது வந்து மத வெறி பிடிச்சவங்களா? என்ன உங்க லாஜிக்கு? அதான் வச்சாங்க இப்ப ஆப்பு மக்கள். உங்களுக்கு மக்கள் ஆப் வச்சானோ இல்லையோ இந்த பிஜேபியினுடைய திட்டம் நிறைவேறிடுச்சு. நீங்க தான் சொன்னீங்க இன்னொரு திட்டம் நிறைவேறிடுச்சு நீங்களே பாஜகவோடது. ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி அமையாம இங்கே கவர்னர் ஆட்சியை பிரகடனப்படுத்தி கவர்னர் யார் உங்கள்கிட்ட சொன்னது? யார் உங்கள்கிட்ட அப்படி சொன்னது? வந்து நான் தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறலாம் கேட்க முடியாது. நீ கேட்கனா அப்புறம் என்ன மஸ்திடா என்ன கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் நீங்களா யூகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அது அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணமே இதுதான். அவங்களுடைய சிந்தனை எப்படி நீங்க சொல்ல போச்சு? நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன்டா, அதனால எனக்கு தெரியும்டா. நீங்க ஆர்எஸ்எஸ் காரர் தானே? 4 சாக்கா முடிச்சிருக்கேன்டா. அதான் அப்ப நீங்களா இந்து தான்டா, நான் கிறிஸ்துவன் இல்லடா, நான் இந்து. அப்புறம் ஏன் திட்டுறீங்க? அப்புறம் ஏன் இந்து கடவுளை திட்டுறீங்க? கடவுளை திட்டல, கடவுள்னு பெயரை சொல்லி திருடாதீங்க. யாரு திருடுனது? எவன் திருடல? திருடவளை சொல்லுங்க. போடா, திருடர்களே நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க. சும்மா எல்லாரையும் பொத்தா முதல் திட்டுனா கோயில் இருங்க. திருநீர் வச்சா ஏன் அழிக்கிறீங்க? கேக்குற கேள்விக்கு பதில் பேசுங்க ஐயா. கேக்குற கேள்விக்கு பதில் பேசுங்க. என்ன பதில்? திருநீர் வச்சா ஏன் உங்க தலைவர்கள் அழிக்கிறாங்க? திருநீர்? ஆமா, திருநீர் வைக்கிறீங்களா நெத்தியில? திருநீர் எதுக்கு வைக்கிறது? எதுக்கு வைக்கிறது சொல்லுங்க. கடவுள் நம்பிக்கை நாங்க வைக்கிறோம் அவரை வேண்டிக்கிட்டு, அதையும் அழிக்கிறீங்க. இல்ல நெத்தியில விபூதி வச்சா அந்த நீர் கோர்க்கிறதெல்லாம் தீரும்பாங்க. அது தீர்ந்துட்டு போட்டோம், அது லாஜிக்கா வரட்டும். நான் கேட்கறது இந்து கோயில்களில் சாமி மட்டும் திருநீர் வைப்பாங்கல்ல, அதை அவங்க தலைவர்கள் அழிச்சாங்களா அழிக்கலையா? முன்னாள் ஸ்டாலின் அழிச்சாரா இல்லையா? நானும் அழிப்பேன். ஸ்டாலின் எதுக்கு அழிக்கிறீங்க? எங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் ஏன் குள்ளா மட்டும் வச்சுக்கிறீங்க, சிலுவையை போட்டு உட்காந்துக்கிறீங்களா? ஏன்? அது எங்களுக்கு தேவை. தெரிஞ்சுதா? ஊர்வட்ட மக்களுக்கு இது புரிஞ்சு தொலையாது சொன்னோம்னா. அதெல்லாம் ஓட்டு போடல இல்ல, அதனாலதான். அதான் சொல்றேன். நல்லா பேசுறீங்களே. மானங்கட்ட எனக்கு எப்படிதான் வரும்? என்ன மானங்கட்ட? ஏண்டா இந்த தடவை இது ஒரு ஓட்டு எலெக்ஷனு, இதுல ஓட்டு. ஆமா, 2006ல நீங்க அப்படியே லென்த்தா 214 ஜெயிச்சு விட்டீங்க. 96 சீட்டு வாங்கி ஆட்சி நடத்தின நீங்க எல்லாம் அவங்கள விமர்சனம் பண்ணாதீங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லையா அதை பேசுங்க, வேணா பேசுவோம். 96 சீட்டு வாங்கினாலும் 150க்கு மேல எங்களுடைய கூட்டணி கட்சி. தயாஜோட திமுக வாங்கினா 96 தானே, மைனாரிட்டி திமுக தானே. நீங்க பேசக்கூடாதப்ப என்ன புடுங்குது? இவர் மைனாரிட்டி, அவர் 108. ஆமாடா, மைனாரிட்டி தான்டா. 110 மைனாரிட்டினால அவர் 108, நீங்க 96. 108ல 1 போச்சு. அவர் 8வது பாஸ் சார், நீங்க 10வது ஃபெயில். அட போடா நாய்களா. கோவம் வந்துருச்சா? கோவம் இல்ல, உலகத்திலேயே இப்படி ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியுமான்னு திருச்சி. அதெல்லாம் இருக்கட்டா, கட்சிக்காரனே பேசுறாங்க. பேசுவாருன்னு பார்த்தா எலெக்ஷன்ல என்ன பேசினாரே அதே பேசினாரு. சரி, அதை பேசுவா. மின்வாரிய தலைமையகத்துல இந்த இபி டெண்டர் சம்பந்தமா இருக்குல்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம், ஒரு 10 ஹார்ட் டிஸ்க காணுமா? இதெல்லாம் ரொம்ப நீங்க தானே போனீங்க, ரொம்ப ஓவர். மூஞ்சில துணியை கட்டி போனீங்களா இல்லையா? ஆமா, மூஞ்சில துணி கருப்பு துணியை கட்டிக்கிட்டு. கருப்பா கட்டி போனீங்க? ஆமா, கருப்பு துணியை கட்டிக்கிட்டு மண்டை காட்டி கொடுத்துருச்சு. ராத்திரி 1 மணி நேரத்தை அல்ல மொத்தமா மண்டை பூரம் கட்டிக்கிட்டோம். கட்டி ராத்திரி 1 மணி இருக்கும். அங்க போய் அங்க கதவு சாவி எல்லாம் எடுத்து திறந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு வந்தீங்கல்ல. ஏன் அப்படி ஊழல் பண்றீங்க? அப்ப செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிருக்காரு. எப்படியா காணாம போகும் ஆர்டிஸ்ட் இந்த நேரம்? அது கேளுடா, யார் ஆட்சி நடக்குது? ஆட்சியில இருக்க முதலமைச்சரை கேளு. அதை துறை இல்ல 15ஆம் தேதி 16ஆம் தேதி காணாம போயிருக்குன்னு சொல்றாங்க. 17 அன்றைக்கு அவர் ஆட்சி அமைக்கிற ரொம்ப பிஸியா தெரிஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப நீங்க ஆட்டையை போட்டீங்களா இல்லையா? இந்த பாரு, அப்படி எல்லாம் பண்ண முடியாதுப்பா. பண்ணிட்டீங்க. அரசு அலுவலகங்கள்லாம் அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. நாங்க பண்ணல. நீங்க பண்ணிட்டீங்க. அதுக்கு சம்பந்தம் இல்ல. அதாவது நீ பேசுறீங்க, உன் மேல வழக்கு தொடுப்போம். சக்கரை எங்க? உன் மேல வழக்கு தொடுப்போம். தொடுத்துட்டு போங்க. சக்கரை எங்கடா கேட்டா என்ன தின்னுட்டு போச்சு? என்ன தின்னுச்சு? அதே சக்கரை சாக்கி எங்கடான்னு கேட்டா கரையா தின்னுட்டு போச்சு. சக்கரையே எறும்பு தின்னுட்டு போயிருச்சு. கூவாத்துல முதல்ல வந்துச்சு. அந்த முதல்ல நான் இது வரைக்கும் வாழ்க்கையில பார்க்கவே இல்ல. கூவத்துல அதுக்கு 3 கோடி தான் செலவு பண்ணீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது இதை பண்ணிருக்க மாட்டீங்களா? கற்பனையில பேசுற பேச்சு, கற்பனையில அம்புட்டு உண்மை. இங்க பாரு, நான் கம்ப்ளீட்டா சர்க்காரியா கமிஷன் உடைய ஆர்டரை ஃபுல்லா படிச்சு, நானும் ஃபுல்லா படிச்சுட்டேன். அதுல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது
சர்க்கரையை வந்து சர்க்காரியாவுடைய பழைய டாக்குமெண்ட்டை பார்க்கணும், புதுசா பார்க்க கூடாது. நீங்க அழிச்சு திருத்தினதெல்லாம் அதெல்லாம் ஒரு மஷ்ரூம்ல கதையெல்லாம் விடக்கூடாது. நான் படிச்ச ஓல்டு ரெக்கார்ட்ல இருக்குதுயா, அதெல்லாம் கிடையாது. திமுக மாதிரி ஊழல் பண்ணவே முடியாது அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் எப்படி சர்க்காரியா கமிஷன் எல்லாருக்கும் தெரியும்? இங்க பாரு, இதுல ஊழல் நடந்திருக்கா இல்லையான்னு எங்களால கண்டுபிடிக்க இயலல. இது வந்து விஞ்ஞான ஊழல் மாதிரி தெரியுது. ஹார்ட் டிஸ்கா? ஹார்ட் டிஸ்க் இல்ல, எறும்பு சாக்கு எறும்பு. சர்க்காரியா கமிஷன். அப்புறம் கூவாத்துல முதல்ல வந்தது உண்மைதான்டா. நான் பார்க்கல, நீ பார்க்கணுமா? ஏன்டா வெண்ணைகளா முதல்ல பிடிச்சா காட்டணும்ல, இந்த அளவுக்கு பிடிச்சோம்னு அந்த அங்க கொண்டு விட்டோம்ல. எங்க கொண்டு? அது இதுலடா. எதுல? அங்க முதல்ல பண்ண இருக்குல்ல. எங்க முதல்ல பண்ண இருக்கு? லூசு பழ அங்க இல்ல, முதல்ல பண்ணி கொண்டு விடவே இல்லை. இங்க அதெல்லாம் முதல்ல பண்ணையில விட்டாச்சு. எங்களை காமிச்சிட்டு கொண்டு விட்டுருக்கேன். ஏன் காட்டி ஒரு கண்ணாடி பேலையில வச்சு இந்த பாருன்னு எல்லாம் ஊர் பூரா ஊர்வலமா கொண்டு வந்து, நீங்க கொண்டு வருவீங்களே சாமியை ஊர்வலமா, அது மாதிரி இந்த சாமியை கொண்டுட்டு வந்து அப்படியே அங்கிட்டு சொல்லுங்களேன். அந்த பக்கம் உங்களேன் மற்ற 2 மதங்கள் பக்கம் சொல்லி பாருங்களேன். எந்த மதமா இருந்தா என்ன? அது என்ன சும்மா ஏன் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? தமிழ்நாட்டுல யாரையும் நோண்டுறது கிடையாது. இன்னைக்கு இங்க மத கலவரம் வரப்போகுது அப்படின்னா நீங்க தான் காரணம். மதமாவது கலவரம் இங்க யாரு எல்லாமே எல்லாம் உண்மை. அப்படித்தான் இருக்கிறான். நீங்க கெடுத்து குட்டிச்சவராங்க. நாங்க ஆழ்க்க மாட்டோம். நீங்க தான் இந்த RSS கைக்கூலிகள் பண்ற வேலை தான் இது. RSS மிகச்சிறந்த ஒரு சமூக நீதி இயக்கம் சொன்னது யாரு? அதெல்லாம் அப்ப கலைஞர் கருணாநிதி. அது அப்பவோ சொன்னாரா இல்லையா? சொன்னார், அப்ப சொன்னார். இப்ப நீங்க சொல்ல போறீங்க ஒரு மாசத்துல. இப்ப ஒரு மாசத்துல இப்பயே நான் தான் சொல்றேனே, அயோக்கியத்தின் மொத்த கூடாரமே வந்து RSS தான். அப்ப RSS தான் ஆட்டி படைக்கிறது. காங்கிரஸ் அதனோட சேர்ந்த குட்டையில ஊர்ன மட்டை தான் அதுவும். அப்ப யாருக்கு தான் ஓட்டு போறது? 2029 2019 நீங்க போட வேணாம், நீங்க எங்களுக்கு ஓட்டா போடுங்க. உங்களுக்கு ஏன் போடணும்? நீங்க என்ன PM கேண்டிடேட்டா? PM கேண்டிடேட்டுக்கே நாங்க நிக்க கூடாதா? ஏன்டா மானம் கட்ட மஸ்ரே? இங்க தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது? தமிழ தெரியாது யாரா சொன்னா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஹிந்தி வேணும், தமிழ் ஹிந்தி வேண்டாம், ஆங்கிலம் தெரியும்ல. ஆங்கிலம் தெரியும்ல. அப்புறம் யாருக்கு தெரியும்? ஏன் எங்க முதலமைச்சருக்கு தெரியும், முன்னாள் முதலமைச்சருக்கு. ஏன் ஸ்டாலின் ஆங்கிலம் பேச மாட்டாரா? என்ன பேசுனதை பாரு. அவர் கிராஜுவேட்டா? அதெல்லாம் தெரியுமியா? அப்புறம் என்ன, அவர் அந்த காலத்து கிராஜுவேட். நல்ல கிரிக்கெட் விளையாடுற பாத்திருக்கீங்களா? கிரிக்கெட்டும் விளையாடுவாரு, சினிமாவிலயும் ஆக்ட் பண்ணுவாரு, டிவி சீரியல்ல ஆக்ட் பண்ணுவாரு. ஆனா அவர் கூத்தாடி கிடையாது, விஜய் கூத்தாடி. அதானே வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின கூத்தாடி. அவர் 200 கோடி சம்பளம் வாங்கின கூத்தாடி, நீங்க 200 ரூபா வாங்கின கூத்தாடி. 200 ரூபா வாங்கின, அதுல கூட 200 தான். அவ்வளவுதான்டா. ஊப்பின்றது கரெக்டா நிரூபிக்கிறீங்க. உண்மைதான். என்ன இப்ப ஜென்சி நடத்துனாங்கல்ல, அங்கங்க மீட்டிங்லாம் நடத்துனாங்க, நாங்க கொத்தடிமை தான் அப்படின்றாங்க. நம்மளுக்கு பிள்ளை நம்ம கொத்தடிமையா நம்பலாம்? ஆமா நீங்க கொத்தடிமையா? ஆமா. அப்ப இனிமே காமாட்சி ஐயா கொத்தடிமை இன்ட்ரோ கொடுக்கணுமா? இன்ட்ரோ கொடுத்துக்கோ. ஏன் அப்படி சொல்றீங்க? கொத்தடிமை எதை சொன்னா என்னடா? மனுஷனா அவன் கொத்தடிமைன்றானே. அவன் எவன் சொல்றான்? அந்த பைய. எந்த பைய? ஜென்சின்னு போய் ஒரு இயக்கம் நடத்துனீங்க, இது நடத்துனீங்க, மீட்டிங் நடத்துனீங்கல்ல அங்கங்க. அதுல சொல்றேன் நம்ம கொத்தடிமைன்னு சொன்னா ஆமா நாங்க கொத்தடிமை தான் அப்படின்னு நான் பெருமையா சொல்றானே அந்த பைய. ஆமாயா, கேள்வி கேட்டான்னா நான் இப்ப நீ என்ன கேட்ட நான் ஆமான்னு சொன்னேன்ல. என்ன கொத்தடிமைனா? ஆமா கொத்தடிமைன்னு கேட்ட இல்ல, ஆமான்னு தானே சொன்னேன். இல்லைன்னு சொன்னேன். இல்லைன்னு சொல்லணும்யா. அப்ப லூசுன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? லூசு தான் நீங்க. டேய் என்ன பார்த்து லூசுன்னு கேட்கிறவன் லூசா இருந்தா தானடா என்ன கேட்க. நான் லூசு இல்ல, நான் சொல்லிட்டேன் லூசு இல்ல. இல்லைன்னு சொன்னா போதுமா? அப்புறம் யார் சொல்லணும்? நான் சொல்லணும். சொல்லுங்க. லூசு. அப்ப என்னையா மாறி பேசுறீங்க? மாறி ஒருத்தங்க தவறான கருத்தை சொன்னா இல்லைன்னு மறுக்கணும். நான் கொத்தடிமை தான் அப்படின்னா நீ ஊழல்வாதின்னு, ஆமா ஊழல்வாதின்னு சொல்லுவீங்களா? ஆமா. அட போங்கய்யா, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு சவத்துக்கிட்ட பேசிடலாம். பேசு, கூப்பிடு. ஊப்பி திரும்ப மாட்டேங்குது. என்ன கூப்பிடு? பதில் வரல. சரி, ஒரே ஒரு கேள்வி. மேகதாது என்ன கட்டிட்டா என்ன நடக்கும்? கட்ட முடியாது கண்ணா. கட்டிட்டா அவன் சொல்றானே, நான் நீ கட்டிடுவேன், தமிழ்நாடு முடிஞ்சதை பண்ணட்டும் அப்படின்னு முதலமைச்சர் வேற ஆயிட்டாரு அவர் சிவகுமார். என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணணும். நம்ம ஏதாவது பண்ணணுங்கிறதுக்கு வந்து ஆளுங்கட்சி, நம்ம திமுகவில் ஒரு 100 பேர் போயிட்டு ஆனால் தண்ணி வருது ஆனால் போய் சூசைட் பண்ணிக்கிடுவான். பண்ணுவோமா? கத்தி படத்துல மாதிரி. திமுகவை எதுக்கு இழுக்கிற? நம்ம மக்களுக்கான ஆட்சி மாதிரி இல்ல. யார் ஆட்சி கிடக்குது? ஆட்சி அவன் தான்டா முதலமைச்சர். ஐயா ஆட்சி கிடக்கட்டமியா. நம்ம 10 பேர் போவோம். நான் என்ன மஸ்து, நீங்களும் வாரிய, நான் என்னத்துக்கு நானும் வாரேன். தேவை நான் வந்து கேமராஸ் ரெக்கார்ட் பண்றேன், கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு நீ அணைய கட்டுற நாங்க அறுத்துக்கிறோம் கழுத்துன்னு சொல்றீங்க. அதெல்லாம் சொன்னோம்னாலும் கூட அந்த ஆளு என்ன பண்ணுவான் தெரியுமா? அறுத்துக்கிடாம்பா. புரியுதா? இதெல்லாம் வந்து திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஐயா. அவர் புதுசியா, அவர் ஓரமா வைங்க. நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? என்ன புதுசு? நீங்க போராட வருவீங்களா மாட்டீங்களா? கல்யாணம் பண்ணானா புதுசுங்கிறதுனால அவனை ஒதுக்கி வச்சிட முடியுமா?
கல்யாணம் பண்ண புருஷன் ஏன் ஒதுக்கி வைக்கணும்? அப்புறம் என்ன அதே மாதிரி முதலமைச்சரா இருக்கும்போது அப்புறம் ஒதுக்கி சரி அவர் வரட்டும், அவர் பின்னாடி வரட்டும். நம்ம வந்து மூத்த கட்சி பின்னாடி வரட்டும், முன்னாடி அவர் தான் முன்னாடி போகணும். நம்ம மக்கள் சரி அவர் முன்னாடி நிக்கட்டும், நம்ம ஒரு 8ஆவதோ 9ஆவதோ நிப்போம். கண்ணு அப்படி எல்லாம் இல்ல. வருவீங்களா மாட்டீங்களா போராட்டத்துக்கு? போராட்டத்துக்கு நாங்கெல்லாம் வரமாட்டோம். ஏன் வர மாட்டீங்க? என்னத்துக்கு? அவர் நாங்க ஆட்சியில இருக்கும்போது யாரு வந்தா வெவ்வேறு சீமான் தான், அவரு இப்பதான் போய் 10 அவர் தாயா கடந்து போராடிட்டே கிடக்குறாரு. இந்த மக்களுக்கு புரியாத விடுங்க. நான் கேட்கறது நம்ம போறோம், கழுத்துல கத்தி வைக்கிறீங்க. எங்களுக்கு வேணும் அவர் தானே. நாங்க விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணோம். அது பெரிய அநியாயம்டா. 2044 கோடி ரூபாய தள்ளுபடி பண்ணியிருக்கான். அதே வேளையில மும்பையில 36,885 கோடி அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது பெருசா அது பெருசா? யோசிச்சு பாருங்க. அங்க அடிச்ச கொள்ள கம்மி, இங்க அடிச்ச கொள்ள ஜாஸ்தி. அதை கொஞ்சம் ஈவன் பண்ணணும்ல, டைம் எடுக்கும்ல. நம்ம அடிச்சது எக்கச்சக்கமா நாய் 2044 கோடி தான் பண்ணியிருக்கான். அவன் 36,850 கோடி விவசாயிகள் எவ்வளவு கரிசனா? உண்மைதான்டா. போன 5 வருஷத்துல ஐயா விவசாயி சாகுறேன், அவன் செத்தா சாகுறேன்னு சொன்னீங்க. சொல்லுவேன் பாரு. எனக்கு இன்னைக்கு திடீர்னு கரிசனமா இருக்கு விவசாயிகளுக்கு. இந்த விவசாயி சோறு எப்படி வருதுன்னா நேரா கடைக்கு வருன்னு அரிசி வாங்கிட்டு ஜாம்பேன்னு சொன்னீங்க அன்னைக்கு. ஆமா அப்படித்தான் வருதா? அப்படித்தான் வருது. அந்த விவசாய படுற கஷ்டம் நான் விளக்க உட்காந்து 1/2 மணி நேரம். விவசாயி கஷ்டம் தான் படுறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கஷ்டம் விவசாயி. இங்க பாரு, விவசாயி காலமெல்லாம் கஷ்டம் தான் பிள்ளைங்க. ஆமா, மழை பெஞ்சாலும் கஷ்டம், வெயில் அடிச்சாலும் கஷ்டம். தெரியுதாங்க கஷ்டம் உங்களுக்கு? உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது. ஆனா ஈஸியா சாப்பிட்டுறீங்க. பூரா வித்து விட்டோம். எங்கள்கிட்ட இப்ப நிலம் இல்ல, இருக்கிறது கொஞ்சம் தான். அது மாந்தோப்பு தான் இருக்குது, வேற ஒண்ணும் இல்லப்பா எங்கிட்ட. புரியுதா? அதே அப்படிப்பட்ட விவசாயிக்கு 5 வருஷமா கரிசனம் காட்ட முடியல, இப்ப ஏன் கரிசனம் காட்டுறீங்கன்ற? நான் என்னத்த கரிசனம்? ஏன்டா இவன் வந்த உடனே நான் விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அப்படி சொன்னவரு வெறும் வந்து பார்த்தாரா அங்க வரண்டி சொரண்டி கிடக்கதான் ஒண்ணுமே இல்லையா? அதே அப்ப ஒவ்வொன்னா சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா நாங்க பிப்ரவரி மாசமே நாங்க தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணோமே. ஆமாயா, அதான் சொரண்டிட்டு தாக்கல் பண்ணிட்டீங்க. அப்படிதான் சொல்றேன், நான் சொல்லல, அவர் சொல்றாரு. எந்திரி போ. எங்க போட்டா? எங்க போட்டா? வேதாளத்தின் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தன் பதில் சொல்லியே ஆகணும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அலிசா அப்துல்லா தெரியுமா? அதான் அந்த பொண்ணு குழந்தை பிறந்துச்சான். ஆமா, அந்த குழந்தைய அவங்கள இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்களே, அவர் முதல்ல ஒரு மீடியாக்காரரா, ஒரு நாகரிகமா பேசுறாரா? குறிப்பா பெண்கள் அப்படி பேசலாமா? யார் அது? யாரு? உங்க மாப்பிள்ளை அவரு. அந்த எவரு? அதெல்லாம் வேலூர். இதெல்லாம் தேவையா? அதாவது ஒரு அளவு பார்க்கலாம். நீ ஆம்பளையில பேசிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு பெண்மணி, 2 குழந்தைங்க பிறந்திருக்குன்றாங்க. என்னையவே கூத்தாடியா சித்தரிச்சவன் அவன், தெரியும் இல்ல உனக்கு? அது எனக்கு தெரியும், தெரிஞ்சனாலதான் இப்போ வன்மத்தை கக்க போறேன். அதான், அதனால அவனுக்கு தேவை எவன் வீட்டுல இல்ல அடுத்த வீட்டு குடிய புள்ள கெடுக்கிறது, அடுத்த வீட்டு ரகசியத்தெல்லாம் உடைக்கிறது. உங்க வீட்டு ரகசியத்தை உடைச்சிருவோமா? அதுதான் நான் கேட்கிறேன். அவனுடைய வேலையே என்னன்னா, தீப்பத்தி எரிஞ்சா புடுங்கின வள்ளி ஆதாயம் நினைக்கிற ஆளு அவன். அதனால அதை பத்தி கவலை இல்லாம அடுத்த வீட்டு பெண்கள் என்னாலும் பேசலாம். அவங்க ஜனம் தானே. இல்ல நான் என்ன கேட்கிறேன், பொண்ணு என்ன ஆளு? அவங்க இஸ்லாமிய ஒரு சகோதரி. அவங்க அவன் இஸ்லாமியர். ஆமா, அவங்க 2 பேருக்குள்ள பேசி எனக்கு என்ன வலிக்குதா? நாங்க யாரையும் மத ரீதியெல்லாம் பார்க்கல, அவங்க ஒரு பெண்ணா தான் பாக்குறோம். அவங்கள நாங்க உங்களை மாதிரி அப்படியே அவங்க 2 பேரும் இஸ்லாமியர் அடிச்சுக்கட்டுமே, நீ ஏன் கேட்கற? இது என்ன கேள்வி? ஒரு காலத்தில் தலாக் சொன்னது, அந்த தலாக்கை முறியடிச்சது யாரு? மோடி. ஆனா பாராட்ட இந்த வாய்க்கு வராது. நாங்க தானடா கோரிக்கை வச்சு. என்ன கோரிக்கை? ஐயோ இந்த பொய் சொல்றாரு, பட்ட பகல்ல பொய் சொல்லாதீங்க. நீங்க கோரிக்கை வச்சீங்களா? முத்தலாக தடை சட்டத்தை கொண்டு வந்தது மோடி, நீங்க அதை எதிர்த்தீங்க. நீங்க அவங்க மதத்துல நீங்க தலையிடுறீங்க சொன்னவங்க. நீங்க ரெக்கார்ட் இருக்கு நம்ம கிட்ட. அதெல்லாம் சொன்னா அப்படின்னா 2வது சொன்னோம்ட்டு அதெல்லாம் பேசக்கூடாது. அவர் மோடியினுடைய முழு பலம், அது முழு அவருடைய இது. அவர் எடுத்துக்கணும் அந்த கிரெடிட்டை, நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த பொண்ணு அவங்க பேசியிருக்காங்கல்ல, இப்ப அவர் பேசுன சரியா தப்பா? நான் பேசுனதையும் கேட்கல, அந்த பொண்ணு பேசுனதை கேட்டேன். என்ன கேட்டீங்க? அந்த மாதிரி என்ன தவறா சித்தரிக்கிறாங்க. என்ன காரணம்? ஒரு இஸ்லாமியர் பெண் ஒருத்தவங்க பாஜகவில் சேர்ந்திருந்தாங்க, அவங்க பாஜகவில் இப்போ கிடையாது, இருந்தாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அன்னைக்கே விமர்சனம் பண்ணாங்க. முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ மீண்டும் விமர்சனம் பண்றாங்கன்னா, ஏன் பாஜகவில் பெண்கள் போகவே கூடாதா? ஏன் இஸ்லாமிய பெண்கள் போகக்கூடாதா? அப்போ என்ன மத ரீதியாக கட்டுப்படுத்துறீங்களா அவங்கள? அது அவங்க என்ன அவங்கன்ட்டு பொது வழியில் வந்து என்ன அவங்க அதை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நம்ம பொது வழியில் அவங்கள பேச வைக்க யார் முதல்ல? சரி, இப்போ கூப்பிட்டு ஃபோனை போட்டு பேசிடுவோம். நான் இவர்கிட்ட போன வேற பேசுங்க. இவர்கிட்ட போனேன். அப்புறம் என்ன? தாவேக்களை பெரிய நடவடிக்கை எடுக்க போகிறாங்களாம். ஆல்ரெடி ஒருத்தர் கைது பண்ணியாச்சு, சிக்க போகிறாப்புல மனுஷன். பார்த்து இருந்துக்கங்க. இப்படின்னா ஏய், எதுவுமே இந்த ஆளால் பண்ண முடியாது. யாரால? 2 வருஷம் 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 2 வருஷம்
மாண்புமிகு ஜோசப் விஜயால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் அந்த வச்சாரு, வீட்டுல ஓரமா உட்கார வச்சாரு. எங்களுக்கு ஒருத்தர் குறைவா எடை போடாதீங்க, எங்களுக்கு நன்மை செஞ்சிருக்காரு, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லி நன்மை கையெடுத்து திரு ஜோசப் விஜய் உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம், எங்களுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. தொடச்சுக்கங்க, துண்டு எடுத்து கண்ணீர் தண்ணி தொடச்சுக்கிட்டீங்களா? நன்றி.